வெளி மாநிலங்களில் பதிவு செய்யப்பட்ட 547 ஆம்னி பஸ்களுக்கும் வரும் 18ஆம் தேதி வரை கெடு விதிக்கப்பட்டிருக்கிறது. பதிவு எண்ணை மாற்ற தவறினால் தமிழகத்தில் ஓட்ட முடியாது என்று அரசு எச்சரித்திருக்கிறது. தமிழகத்தில் ஏராளமான ஆம்னி பஸ்கள் வெளி மாநில நம்பர் பிளேட் பொருத்தி ஓட்டிக் கொண்டிருக்கின்றன. முன்பெல்லாம் புதுச்சேரி பதிவு எண் கொண்ட பஸ்கள் அதிகம் காணப்படும். யூனியன் பிரதேசமாக இருக்கக்கூடிய புதுவையில் வரிகள் கட்டணங்கள் குறைவு என்பதனால் அங்கே வாங்கி இங்கே இயக்கினர். சமீப காலமாக நாகாலாந்து, சிக்கிம் போன்ற தொலைதூர மாநிலங்களின் பதிவு எண் கொண்ட பஸ்களையும் சகஜமாக பார்க்க முடிகிறது. இது தவிர அகில இந்திய சுற்றுலா செல்வதற்கான அனுமதி சீட்டு பெற்று இயங்கும் ஆம்னி பஸ்களும் பயணியர் பஸ்கள் போல் ஓட்டப்படுகின்றன. இவை தமிழக அரசுக்கு பதிவு கட்டணம், உரிமை கட்டணம் எதுவும் செலுத்துவது இல்லை என்பதனால் தமிழக அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. எனவே எந்த மாநில பதிவு உரிமம் பெற்றிருந்தாலும் தமிழகத்தில் அந்த பஸ்களை மறுபதிவு செய்து உரிமம் பெற வேண்டும் என அரசு உத்தரவு செய்திருக்கிறது. அவ்வாறு செய்வதை கூடுதல் செலவாக கருதி ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் அடுத்தடுத்து அவகாசம் கேட்டனர். அரசும் 3 முறை அவகாசம் வழங்கியது. ஆனால் 105 பஸ்கள் மட்டுமே தமிழகத்துக்கு பதிவுக்கு மாறின. 547 பஸ்கள் டிஎன் என துவங்கும் வாகன பதிவெண் பெறவில்லை. தமிழக பதிவெண் மற்றும் உரிமம் பெறாத அந்த பஸ்களை இன்று முதல் தமிழகத்தில் ஓட்டக்கூடாது என போக்குவரத்து ஆணையர் சண்முக சுந்தரம் நேற்று காலை தடை அறிவித்திருக்கிறார். உடனே ஒன்று திரண்ட ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் நேற்று மதியம் போக்குவரத்து ஆணையரை சந்தித்தனர். மீண்டும் ஒரு அவகாசம் தருமாறு கேட்டனர். ஆணையர் மறுத்துவிட்டார். முயற்சியில் மனம் தளராத ஆம்னி அதிபர்கள் நேராக தலைமைச் செயலகத்துக்கு சென்றிருக்கிறார்கள். போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கரையும் சந்தித்திருக்கிறார்கள். இறுதியாக ஒரு சந்தர்ப்பம் தாருங்கள், அது முடிவதற்குள் அரசு உத்தரவை நிறைவேற்றி தருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஞாயிறு விடுமுறை, திங்கள் பக்ரீத் ஆகிய 2 நாள் விடுமுறை அன்று போக்குவரத்து அதிகாரிகள் அலுவலகம் இயங்காது என்பதனால் செவ்வாய் வரை அவகாசம் கேட்டிருக்கிறார்கள் என்று அமைச்சர் சம்மதித்தார். வரும் 18ஆம் தேதி வரை அவகாசம் அளித்து உத்தரவு வெளியாகியிருக்கிறது. அன்று மதியத்தில் இருந்தே பதிவெண் மாற்றாத வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். வெளி மாநில பதிவு ஏன் என்பது குறித்து நமது நெறியாளர்கள் ஆம்னி பஸ் உரிமையாளரிடம் கேட்டபொழுது, உட்கார்ந்து செல்லும் பஸ்களுக்கு மட்டும்தான் தமிழக அரசு உரிமம் தந்து கொண்டிருக்கிறது. படுக்கை வசதி கொண்ட ஆம்னி பஸ்களுக்கு இப்போதுதான் வழங்க ஆரம்பித்துள்ளது. மற்ற மாநிலங்களில் பல ஆண்டுகளுக்கு முன்பே வழங்கப்பட்டிருக்கிறது. தவிர மற்ற மாநிலங்களில் ஆம்னி பஸ்களை ஓரிரு நாளில் பதிவு செய்துவிடலாம். கட்டணமும் குறைவு. தமிழகத்தில் பஸ்களை பதிவு செய்ய 1 மாதம் வரை ஆகிறது. கட்டணங்களும் செலவும் மிக அதிகம். எனவே பெரும்பாலான பஸ்கள் வெளி மாநில நம்பர் பிளேட்டுடன் ஓடுகின்றன. தமிழக அரசும் உரிமம் அளிப்பதை துரிதப்படுத்தி கட்டணங்களை குறைக்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் என்று ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் நமது செய்தியாளரிடம் கூறியிருக்கிறார்கள்.